மகாதேவா பக்தா சுவாமி ஆண்டவனே ஐயோ யாருக்காக காட்சி கொடுத்தாயே பெருமானே நீயே முடிவும் நீயே ஜோதியும் நீயே அந்தமும் நீயே அகிலந்த கோடி பெருமந்த நாயகனும் நீயே இந்த யாரை நேரத்தை காட்சி கொடுத்தாயே நன்றி சாமி. என்னை கோரி கடூரமான தவம் செய்து கொண்டிருக்கிறாயே யார் நீ? இருவரும் யாரு? எங்கிருந்து வரீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உச்சத தேசத்தையாலும் உச்சத மகாமுனிவனுடைய புதல்வன் என் பெயர் மிருகண்டையா. நான் என்ன பாவம் செய்தானே தெரியவில்லை. 60க்கு 60 ஆகி குடுக்க 20 ஆகி கூடு போங்கிற காலத்துல பிள்ளை இல்லை என்று பெரும்பாலும் என்னை அவமானப்படுத்துறாங்க. அதனால் எனக்கு கொடுத்தால் பிள்ளை வரம் கொடு, இல்லை என்றால் உங்கள் பாதை பாதத்திலே சென்றாலும் ஜகத்த ஈசனுடைய பாதத்திலே உத்தர பாக்கியம் கொடுத்தா செல்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் செய்யாத பாவம் நாங்கள் மட்டும் என்ன செய்தோம்? ஏன் எங்களுக்கு உத்தர பாக்கியம் இல்லை? இந்த வயதான காலத்திலே உடைய கடூரமான தவம் இருந்தது எதற்காக? என் புள்ள வரத்துக்காக. உத்தர பாக்கியம் கொடுத்தால் ஆச்சுது, இல்லை என்றால் உன் பாதமே நாங்கள் மடிகிறோம் சாமி. அம்மா என்று சொல்லிவிட்டா உன் பாதத்திலாவது எனக்கு கூட அங்கேயாவது இதோ அஞ்சி கலங்க வேண்டாம். இத்தனை நாள் தினமாக உங்களுக்கு தோஷம் இருந்த காரணத்தினால் பிள்ளை இல்லாமல் வாடியிருந்தீங்க. எப்பொழுது இந்த சிவனை கோரி கடூரமான தவம் செய்தாயோ இனிமேல் வரைக்கும் உங்கள் தோஷமெல்லாம் விலகி உங்களுக்கு நான் பிள்ளை வரத்தை தர போகிறேன். அப்படி தருவதாக இருந்தால் உனக்கு அற்புத்திரன் வர வேண்டுமா இல்ல தற்புத்திரன் வர வேண்டுமா? எனக்கு வயசாகி போச்சு. அற்புத்திரன் வேண்டுமா குருபுத்திரமா வேண்டுமா என்று கேட்கல. இதுல எனக்கு விஷயம் என்னன்னு தெரியல. அற்புத்திரன் வரம் என்றால் என்ன? இதோ இது 60க்கு 60 ஆகி குறுக்கே 20 ஆகி கல்லாடி தடுமாறு வயதுல இப்பொழுது வயதான காலத்துல இருக்கிறீங்க. அற்புத வதம் என்றால் எப்படி? கூன் குருடு செவிடு என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 100 குழந்தைகள் பிறக்கும். அது அற்புத்திரன் வரம். தற்புத்திரன் வரம் என்றால் என்ன? இதோ வயது 16 வாலிபம் 90. இந்த 16 வயதுல அவன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து 16 வயது முடிந்து விட்டால் இந்த சிவன் பாதத்தை வந்து சேருவான். உங்களுக்கு அற்புத்திரன் வர வேண்டுமா தற்புத்திரன் வர வேண்டுமா? எங்களுக்கு வயசாகி போச்சு. கூடு கூடு செவிடு மொண்டி மடவாணி இப்படி சொல்லப்பட்ட 100 வயது குழந்தை கொடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்? அன்றே பிறந்த அன்றே இருந்தாலும் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலை நானும் நன்னூலை கற்ற பிள்ளைக்கு ஒரே பிள்ளை கொடுத்தா கூட போதும். இப்பொழுது உங்களுக்கு நான் வரத்தை தருகிறேன், நன்றாக கேளுங்கள். உங்கள் வாயில் வழியாக தான் வந்தது. அன்றே பிறந்து அன்றே இறந்தாலும் எங்களுக்கு மலடி என்ற பெயர் இல்லாமல் வரைக்கு நான் குழந்தையை பெற வேண்டும் அப்படி என்று வரத்தை கேட்கிறீங்க. என்ற பெயரை போக்கினால் போதும் சுவாமி. அப்படியா? அம்மா இதோ உனக்கு நான் வரத்தை தருகிறேன். உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறப்பான். பிடி வரத்தை. இந்த ஆண் குழந்தை பிறந்து வளர்ந்து வாலிப திசை அடையும் போது 16 வயது நிரம்பி விட்டால் உனக்கு மகன் இல்லை, அந்த யமனுக்கு மகனாக மாறிவிடுவான். இந்த பாலகனுக்கு
வயது 16. அன்றே பிறந்து அன்றே இறந்தாலும் பிள்ளை பெற்றான் நல்ல வாழ்ந்தான் என்று பேர் சொன்னா போதும். போய் வருகிறேன், போய் வருகிறேன். சுவாமி, இந்த கடியை நான் அறுத்து விட்டு வருகிறேன். ஆகட்டும். வச்சுட்டு போதிக்க ஐயோ பாட்டி, என்னால முக்க முடியல, நீயே முக்கு பாட்டி. நாம கூட பிக்கி வந்துட முடியும். பார் விட்டதுல கவர் போட்டு தொங்கு. ஐயோ எப்பா பாட்டி, என்னால தொங்க முடியல, நீ கழுத்துல மாட்டிட்டு தொங்கு பாட்டி. மாட்டிட்டவன செத்து போயிருண்டி. ஏடி ஒரு 1.5 ரூபா பிளேட் இல்ல, என்ன இப்படி ஏறி ஏறி செஞ்ச இப்படி சொத்தியா ஐயோ பாட்டி, கைய விடாத பாட்டி. வந்துருச்சு. பிறந்தாங்க வாடா, பிறந்தா ஆண் வாரிசு பிறந்திருக்குது. சுவாமி, சுவாமி, அவனை தாடி கட்டி வச்சிடறானே, ஒழுங்கா பிடிச்சி மாட அவனுக்கு. சுவாமி, இங்க பாத்தீங்களா, அந்த குழந்தை பாருங்க என்ன மாதிரி இருக்குது. ஆமா ஆமா நல்லா சிரிக்குது. எடு தங்க குஞ்சு, எடு வயர குஞ்சு, எடு பவுட குஞ்சு. இது என்னமோ சொல்றாங்க. என் பொண்டு வாங்கிட்டு போயா, என் ஓலை குஞ்சு. அழுதுறா அழுதுறா. ஏன்னா இந்த பையன் ஆறாட்டக்குதுன்னா, யாராட்டுக்குது? இந்த பையன் உன்னாட்டம் இல்ல ஒன்னாட்டம் இல்ல, இந்த பையன் என்னாட்டம் இல்லை. சுவாமி, பார்த்தீர்களா, அந்த சிவனார் கொடுத்த வரம் நம்மளுக்கு பழித்து விட்டது. ஆனால் அழகாக அழகுலையும் அன்புலையும் ஆனால் ஒரு அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது சுவாமி. இந்த குழந்தைக்கு ஒரு பெயர் சூட்டலாமே. அதாவது அந்த சிவன் வளர்த்தால் பிறந்த குழந்தை, அந்த சிவன் பேர் விளங்கணும். அதனால் மார்கண்டன் என்று பெயர் வைக்கின்றேன். ஓஹோ, அந்த சிவனுடைய அருளால் பிறந்ததனால் அவனுக்கு பால மார்கண்டன் என்று பெயர் வைக்கிறார். அந்த பரமனுடைய அருளால் பிறந்ததனால் பாலன் என்றும், சிவபெருமானுக்கு கண்ணன் என்று ஒரு பெயர் உண்டு. அதனால் பாலமார்கண்டன் என்று பெயர் வைக்கின்றேன். ஓஹோ, பரமனுடைய அம்சத்தால் பிறந்ததனால் இவனுக்கு பால மார்கண்டன்.
கண்டாவிட்டு போயா எல்லாரும் பார்த்தாலும் அழுதுகிட்டு நீ எத்தனை வார்த்தைக்கு ஜோடி ஓடி போயாங்க எங்க அம்மா இருந்தாலும் எனக்கு மூட்டியே விட மாட்டா நம்மளே கொஞ்சம் என்னடா ஏய், எல்லாம் என் புள்ள அழகா தண்டாக்குது வாய் தண்டா கொஞ்சம் பெருசா போச்சு ஏய் சளி பிடிச்சுக்கோ தேவி இப்போது 5 வயசு ஆகி போச்சு ஏமா இந்த பையனுக்கு என்ன அந்த இடத்துல சின்ன குடவாம மிளகாடுது இங்க பாருங்க என் மகன் பாரு அப்படியே புடக்கணும் முழிக்கிறான் சரி இப்படியே கொஞ்சிக்கிட்டு போதும் அடிச்சு போடுவேன் அவன் கெட்டே போயிடுவான் உங்ககிட்ட இருந்தா இப்போது 5 வயசு ஆகி போச்சு பள்ளியில் சேர்த்துலாம் சத்தியமாலோ போயிட்டு விடுங்க இப்பொழுது மார்கண்டன் ஆகப்பட்டவன் 5 வயது ஆனபடியினால் பள்ளியில் சேர்க்க காலங்கள் கிடைக்கிறது அதனால் காலங்கள் மார்கண்டையன் சபைக்கு தருவார் 5 சிறு பாலனாக மார்கண்டையர் சபை தருபார் அவரால் பெற்ற விஷயம்
அப்பா என்ன காப்பாத்தணும் அவராசா கோயில் கட்டிக்கும் போறேன் அடக்கடாவாய் அரண்மனன் ஆகி சம்பளமே கிடையாது ஓடிட்டு நான் கேட்கின்ற கேள்விக்கு சரியாக செவல் கொடுத்து கேட்க வேண்டும். ஆகட்டம் நண்பா, நான் தமிழ்நாடு வருகிற பொழுது நான்கார் என் பெயர் என்ன, நான் எக்குலத்து வேந்தன், என்னால் இன்று நடக்க போகிறது. எப்படி? நீங்க தான் சீனலாக்கு போறேன் நாட்டுக்கு நாடு மகாநாடு இந்நகரத்தின் பெயர் தெரியாது. தருமபுரி மாவட்டம். மாவட்டம்னா ஈரோட்டுல தோசை விடுவோமா? சற்றியேன் உனக்கு பயமில்லை. நீ கூத்து கூப்பிடுல ஏச்சேரி வந்து சொல்லி போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன். அடிப்பியா? தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டம். பெண்ணாகர வட்டம். பெண்ணாகர வட்டம். தொன்னகுட்டள்ளி பஞ்சாயத்துக்கு சேர்ந்த தொன்னகுட்டள்ளி. தொன்னகுட்டள்ளி. பலமா சொல். தொன்னகுட்டள்ளி. இன்னும் பலமா. தொன்னகுட்டள்ளி. அழுத்தமாக. செத்து போயிரும். தொன்னகுட்டள்ளி பஞ்சாயத்து என்றால் தொன்னகுட்டள்ளி பஞ்சாயத்து என்றால் சிலநாயக்கனூர் என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. ஆண்களாக பிறந்தவர்கள், அப்பமார்கள், பெண்களாக பிறந்தவர்கள், தாய்மார்கள், நம தர்ம தாய் உள்ளங்களும் இரவென்று பாராமல், கொட்டுகின்ற மலை என்று பாராமல் தெய்வக செல்மா மறந்து தெய்வ ஒளி கொடுத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? ரத்தம் தான் கிராஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முக்கன் படைத்த பரமேஸ்வரன், பரமேஸ்வரன், ஆஞ்சநேயர் தீபம் திருவிழாவை முன்னிட்டு ஆமா என் உயிரின் மேலான அன்பு சொந்தங்கள்
என் அண்ணாவாக வழங்கக்கூடிய யாரு யாரு? நரசிம்மன் அவர்கள் நரசிம்மண்ணா அவர்கள் குடும்பத்திலே கஷ்டமின்றி இந்த ஆண்டவன் நிலத்தில் வேண்டுதல் வைத்த நிறைவேறின காரணத்தினால் நரசிம்மன் குடும்பத்தார் பாப்பாத்தி அம்மா அவர்களும் இன்னும் விஜய் அவர்களும் இன்னும் மணிகண்டன் அவர்களும் அனைவற்று பேரும் சேர்ந்து இன்றிரவு நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார். அவரும் இன்னைக்கு வேடம் தரித்திருக்கிறாரு. எல்லாருமே பார்க்கணும். எங்களுக்கு முன்னாடி கூத்தாடிங்களா? பல ஆண்டு காலம் கழித்து நரசிம்ம ஐயா இன்று வேடம் தரித்து உள்ளக்கிறாரு. அவர் நீங்க பார்த்துட்டு தான் போகணும். ஒருவன் அடிக்க வந்தாலும் அணைப்பார வழியா அவன் எடுத்து பேச வேண்டிய ஆள் இல்ல. கோபமா பேசுறவர் இல்ல. பேசிட்டு போறான் அப்படின்னு போறவர். அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நான் இந்த ஊர் இல்லையே. 7 ஆண் மக்கள், 7 ஆண் மக்கள், ஒரே ஒரு பெண்மணி. ஒரே ஒரு பெண்மணி. உண்மைதான். பெரிய குடும்பம். பெரிய குடும்பம். நல்ல தங்காலுக்கு எப்படி 7 மக்கள் பிறந்தார்களோ அதை போல் ஒன்று எஸ்ட். எப்படி? அதை விட ஒண்ணு எஸ்ட். அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்து தெய்வம் ஆலை என்று தினந்தோறும் மனிதனை நினைத்து இந்த இடத்தில் ஆலயத்தை உற்பத்தி செய்து பூஜை செய்திருக்கிறார். எல்லாத்துக்கும் அமையும். எத்தனை செல்வம் செய்யலாம், சின்னதா ஒரு கோயில் கட்ட முடியாது. அந்த கடவுள் ஒத்துக்கணும். அப்படி வைத்த வேண்டுதல் நிறைவேறின காரணத்தினால் இன்று இரவு நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார். வைத்துள்ள நாடகம் பக்த மார்கண்டையர் பிறப்பு இல்லை என்றால் இன்னும் 16 என்னும் 16 ஆயுள் பெறுதல். இந்நாடகத்தில் அதுலனா யமனுக்கு எப்படி ஈஸ்வரன் பேர் வந்த பட்டம் இது. உனக்கு இருக்குதா? உனக்கு இருக்குது. நானும் ஏதோ உங்களோட வாங்கிக்கணும்னு இந்நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன சொல்கிறேன், செவல் கொடுத்து கற்க வேண்டும். போதும். ஏண்டா சித்திர வடிவமுள்ள சிலன் என் அருமை தோழனே, கடவுளே, என் பெயர் சொன்னேனே உனக்கு புரிந்ததா? எனக்கு புரிந்தாலும் நீங்க பெற்றெடுத்த பையனுக்கு புரியும். ராஜாதிராஜன், ராஜாதிராஜன், ராஜமார்தாண்டன், ராஜமார்தாண்டன், ராஜ உத்திண்ட கோல் அதிகாலன், ராஜ உத்திண்ட கோல் அதிகாலன், வீரதிராமர் போட்டுபடியாகிய ராமர் போட்டுபடியாகிய தாய் தந்தை துயரை தீர்க்க, தாய் தந்தையின் துயரை தீர்க்க, சித்திர வடிவமுள்ள, சித்திர வடிவமுள்ள, திருப்பணி அலங்கரித்து, திருப்பணி அலங்கரித்து, சிவனார் அருளால் மிகுந்த, சிவனால் அருளால் மிகுந்த, சிறியதோர் பாலன், சிறியோர் பாலன், மார்கண்ட பாலன். அப்படி மார்கண்ட பாலனா இருப்பினும் உங்களையும் பெற்றெடுத்தாங்களே. என் உயிரின் மேலான என் மாமா அவர்களும் அண்ணன் அவர்களும் அக்கா அவர்களும் உடன் பிறந்த பிறக்காத மாசத்தோ நம்மள பெற்காப்பட்டால் ஒரு தந்தை இல்ல, நம்மள பிராதப்பட்டால் ஒரு தந்தை தான். அப்பா அவர்களும் நம்ம வேடத்தை பாராட்டி கேட்டு கொடுப்பது கலாத கொடுப்பது தெய்வ குணம், தெய்வ குணத்துக்கு ஒப்பாகிய
அவருடைய சொத்துல இருந்து 100, 50, 20, 10 இப்படி நமக்காக அன்பளிப்பு அளித்தார்களே, பாதி எனக்கா கொடுக்குறேன், எனக்காக அன்பளிப்பு அளித்தார்களே, அவங்க எப்படி வாழ வேண்டும்? எப்படி வாழ வேண்டும்? பத்திரி பாரதி இவளாட குருசத்திரக பாலி மேச்சேரி வடபத்திரகால கோவர் எப்படி ஓங்கி வளர்கிறதோ அதை போல் ஆந்திராவிலே வள்ளி கொண்டிருக்கிறார் சீனிவாசன் எம்பெருமான் அருள் பற்றி நோய் நொடிகள் அருகாமல் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று இந்த கலை நேரத்தில் இந்த ஈஸ்வரனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாமி ஈஸ்வரா, உன் பூசை பார்க்காம போறாங்களே அப்பா, போய் படுத்தவங்கள தூக்கமே வரக்கூடாது, கண்ணம் உடனே சாட்டிலே வெளுக்கணும். இன்னும் ஆட்டர்கார வாக்கு, அசிரியர் வாக்கு, சாதாரண கூத்தாடி வாக்கு, கோவிந்தன் வாக்கு, 10 பேர் உட்கார்ந்தாலும் சபதான், 100 ஆளுகள் உட்கார்ந்தாலும் சபதான். சபா வார்த்தையில் சிக்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஏங்க சத்தம் போடாம இதாவது ஒரு பக்தியான நாடகம். சிவனை பார்த்தது எப்படி ஆயில் வாங்குறாரு, மக்களும் மனதுல ஒரு கஷ்டம் இருக்கலாம், மனதுல எண்ணி சாமி கடவுளே ஈஸ்வரா எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு இந்த பூஜையில கலந்து விட்டு அந்த கனியை வாங்கிட்டு சென்றால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அதாவது வீட்டு கடன் பிரச்சனை எதா இருந்தாலும் சரியாகும். கடவுளை நம்பணும். எப்படியும் செம்மலிங்க அவர்களும் சினிசாமி அண்ணா அவர்களும் நமக்காக இந்த சுற்று வட்டாரத்தில் கிராமத்தில் எங்க கூத்தானாலும் நம்மளையும் விரும்பி கொண்டு அவளோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எப்படி வாழ வேண்டும்? ஆண்டவன் அருள் பற்றி அருகுப்பில் போல் வேறு ஒன்றி மூங்கல் போல் தலைதலைத்து எந்த முகமான தங்க முகத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த உள்ளூர் மாரியம்மனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மார்கண்டனை வெட்டெடுத்த தாய் தந்தைகள் யாரு? எப்பேற்பட்ட தெய்வங்கள்?